காவிரி கரையில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளோடு எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் எழுப்பிய முழக்கத்தை கைலாசநாதர் உரைகிற திருமானூர் மண்ணிலே இன்று பதிவு செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற எழுச்சி தமிழரின் தாய் மண்ணாகிய அங்கனூர் என்கிற சொல்லை தனது அடையாள முன்னொட்டாக பெற்றிருக்கிற அன்பு இளவல் அங்கனூர் சிவா அவர்களை நம்ம எல்லாம் வரவேற்று வந்திருக்கிற அன்பு சகோதரர் ஜெய் கணேஷ் அவர்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ரத்தன சுருக்கமாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அருமை சகோதரர் அண்ணன் மாறன் அவர்களை, அருமை தோழர் கருப்புசாமி அவர்களை, என் மனம் நிறைந்த ஆளுமை அண்ணன் மதி அவர்களை, தம்பி சுதாகர் அவர்களை, ரத்தன சுருக்கமாக தனது உரையை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிற அன்பு சகோதரர் கடம்பன் அவர்களை, இந்த அரங்கத்திற்கு வருகை இருந்து பெருமை சேர்த்திருக்கிற அருமை தோழர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் இரா கிட் அவர்களை, எனக்கு முன்னதாக இந்த நிகழ்விலே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அண்ணன் இளமாறன் அவர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற தம்பி பாலமுருகர் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களை, எசனை கண்ணன், கள்ளன் சுள்ளங்குடி கண்ணன், தங்கராசு, உத்ராபதி, தலித் வெற்றி, வீர வளவன நீளும் பட்டியலோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களை, என் உடன் வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் கஸ்பா பாலு அவர்களை, வானமாதேவி ராஜா அவர்களை, திருவானூர் வாழ் பெரியோர்களை, தாய்மார்களை, பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து பொதுக்கூட்ட உரையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக சக்திகளை, அன்பிற்கினிய தாய்மார்களை, எனக்கு எதிரே திரண்டிருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி கரையில சில ஆண்டுகளுக்கு முன்னால் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாசிச இருளாக படர்ந்து கொண்டிருக்கிற மதவெறியின் மூலமாக மக்களை துண்டாடி ஒரு மாபெரும் அபாயமாக தேசத்தை கவி இருக்கிற பாஜகவை எதிர்த்து நாம் ஒரு மாபெரும் பேரணியை நடத்தினோம். குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பெயரால ஒரு சட்டம் வருகிறது. இந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சிப்பது பாசிசத்தின் அடையாளம், ஒரு கொடூர உளவியலின் அடையாளம், வன்முறையை விதைக்கிற பெருமுயற்சி. ஆகவே இதை அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் அதை எதிர்த்து நாம் பேரணி நடத்தினோம், மாநாடு நடத்தினோம். தொடர்ந்து அண்மையிலே ஜனவரி 26ஆம் தேதி இந்த தேசம் தனது 75வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் முப்படைகளின் தலைமையில தில்லியில ஒரு அணிவகுப்பு நடந்தது என்று சொன்னால், சிறுத்தை படைகள் அணிதிரள அருமை தலைவர் அண்ணன் திருமாவின் தலைமையில திருமானூரில கூடியிருக்கிற கூட்டத்தை போல பல நூறு மடங்கு சிறுகனூரிலே திரண்டு வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட்டை நாம் நடத்தினோம். குடியரசு தின விழாவில் பிரதமர் உரையாற்றுவது மரபு. வடக்கே பிரதமர் உரையாற்றினார், ஆனால் தேசத்தின் நலன் அதில் பிரதிபலிக்கப்படவில்லை.
தெற்கே தமிழகத்தின் தலைமகன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா உரையாற்றினார். 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில அண்ணன் திருமா அவர்கள் ஆற்றிய உரையின் நிறைவில் அண்ணன் திருமா அவர்கள் சொன்னார், சனாதனம் என்பது வர்ணாசிரமம், சாதியின் அடிப்படையிலான ஒடுக்குமுறை, சாதியின் அடிப்படையிலான பாகுபாடு இது நீண்ட நெடிய காலமாக இந்த மண்ணிலே வேரூன்றி நிற்கிறது என்று சாதிய அடக்குமுறை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டதோ அதே நாளில் அதே கணத்தில் சாதிய அடக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடந்தது. ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட்ட அதே சமயத்தில் ஆதிக்கத்திற்கு எதிரான விடுதலை போராட்டமும் இந்த மண்ணிலே நிகழ்ந்தது. அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் வரலாற்றை எழுதினார்கள். ஆகவே எழுதப்பட்ட வரலாறு எல்லாம் அதிகாரத்தின் வரலாறாக இன்று மாறி இருக்கிறது. தோல்வியடைந்தவர்கள் மாறுகால் வெட்டப்பட்டு சூர சம்ஹாரம் செய்யப்பட்டவர்கள், சாதியத்திற்கு எதிராக, வர்ணாசிரமத்திற்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக போராடியவர்களின் வரலாறு இந்த மண்ணிலே பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே சனாதனத்திற்கும் சனாதன சாதிய பாசிசத்தை எதிர்த்த ஜனநாயக சக்திகளுக்கும் இடையே 2000 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தின் இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த கட்டத்திலே சனாதனமா ஜனநாயகமா என்று இருமுனை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா சொன்னார், இந்த போராட்டத்திலே வெல்லப் போவது ஜனநாயக சக்திகள் தான், வீழ்வது சனாதனமாக இருக்கும், வெல்வது ஜனநாயகமாக இருக்கும். சனாதனத்தின் அடையாளம் மனுதர்மம், ஜனநாயகத்தின் அடையாளம் அரசமைப்பு சாசனம். சனாதனத்தின் அடையாளம் மனுஸ்மிருதி எழுதிய மனு என்று சொன்னால், ஜனநாயகத்தின் அடையாளம் அரசமைப்பு சாசனத்தை வகுத்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார். ஆகவே இந்த யுத்தத்தில் நாம் வெல்வோம் என்கிற சூளுரைக்கான ஒரு மாநாடாக எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் நடத்திய மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடு அங்கே நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் ஆர்வம் மிகுதியிலே நம்முடைய தோழர்கள் திரண்டிருக்கிறார்கள். நம்முடைய அன்பு தம்பி அங்கனூர் சிவா அமர்வதற்கு இடமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார். அமர்வதற்கு இடமில்லை என்றாலும் கூட எழுந்திருக்கிற அன்பு தம்பியின் சிவாவுடைய கண்களிலே ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். பல்வேறு பகுதிகளிலே அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்களை புறந்தள்ளி ஒரு முரண்பாடு உருவாகக்கூடிய சூழ்நிலையில அதை சமாதானப்படுத்துவதற்கு முன்னணி பொறுப்பாளர்கள் போவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த மேடையில முன்னணி பொறுப்பாளர் ஒவ்வொருவரையும் அழைக்கிற போது அவர் அன்பொழுக அழைத்தார், அங்கீகரித்தார். அவர்களது நீண்ட நெடிய கால தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோடு அவர்களுக்கு மரியாதை தந்தார். இந்த மேடையில ஒரு உணர்வெழுச்சியோடு உற்சாகத்தோடு தோழர்கள் குழுமி இருந்ததை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து கொஞ்ச நேரம் மேடையில் உட்கார்கிற போதாவது ஓய்வெடுக்கலாமே என்று நான் உட்கார்ந்து இருந்த போது ஒவ்வொருவராக வந்து எனக்கு ஆடை பொறுக்கிறார்கள். ஆடை பொறுத்துகிற போது உட்கார்ந்து கொண்டு அதை வாங்கலாமா? எழுந்து நின்றுதானே அவர்களுக்கு மரியாதை செலுத்த முடியும். நான் எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற சூழல் உருவானது. அருமை நண்பர்களே, திருமானூர் வாழ் பெரியோர்களே, ஜனநாயக சக்திகளே, இந்த மேடையிலே நின்று நான் எழுப்ப விரும்புகிற முதல் கேள்வி இதுதான். ஒருவரை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் ஆடை போர்த்துகிறார்? ஒருவருக்கு மரியாதை தர வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் அவருக்கு ஆடை போர்த்துகிறார்கள்? அண்ணன் சூக்கா விடுதலை செடியில் வந்திருக்கிறார். ஆற்றல் மிகுந்த கள போராளி, நான் பார்த்து வியக்கிற ஒரு மகத்தான தலைவர். எனக்கு முன்னதாகவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வழி ஏற்று களமாடிய ஆளுமை மிகுந்த விடுதலை சிறுத்தை வந்திருக்கிறார் என்று சொன்னால் உடனடியாக ஆடை போர்த்தி நாம் வரவேற்கிறோம். அவர் என்னை பார்த்த உடனே ஆடை போர்த்தி வரவேற்கிறார்.
ஒருவரை சிறப்பு செய்வதற்கு ஆடை போர்த்துவது என்கிற பண்பாட்டு வடிவம் எவ்வாறு உருவானது என்பதுதான் இளைஞர்களே உங்களை பார்த்து நான் எழுப்ப விரும்புகிற கேள்வி. திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் மணமகனும் மணமகளும் மாலை அணிவித்துக் கொள்கிறார்கள், அந்த மாலையை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆகவே அது ஒரு பண்பாட்டு வடிவம். ஒருவர் விருந்தினராக வருகிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து வாருங்கள் வணக்கம் என்று சொல்வது ஒரு பண்பாட்டு வடிவம். விடைபெறுகிற போது கூட போய் சேருங்கள் என்று சொல்லாமல் போய் வாருங்கள் என்று சொல்வது தமிழர்களின் பண்பாட்டு வழக்கம். ஆக சிறப்புக்குரிய ஒருவரை ஆடை போர்த்துகிற வடிவம் எதனால் உருவானது, எந்த பின்னணியிலே இருந்து உருவானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான சால்வைகளை எனக்கு அறிவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த சால்வை எல்லாம் வேண்டாம், சால்வைக்கு பதிலாக ஆளுக்கு 100 ரூபாய், ஆளுக்கு 500 ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்தாலேயே பாதி தேர்தல் செலவை நடத்திவிட முடியுமே என்று சொல்லுகிற அளவிற்கு, சால்வை வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு சால்வையை தோழர்கள் பொருத்துகிறார்கள். ஆக இது ஒரு பண்பாட்டு வடிவமாக மாறி இருக்கிறது. இந்த பண்பாட்டு வடிவத்திற்கு பின்னாலே இருக்கிற வரலாறு என்ன என்பதைத்தான் நான் முதல் கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன். எனது அருமை நண்பர்களே, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே, வெகு தொலைவிலே அல்ல, நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்ல, 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணிலே சிந்தனை செல்வனுக்கோ, சிந்தனை செல்வனுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கோ, சிவாவுக்கோ, சிவாவுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கோ, அண்ணன் கிட்டுவுக்கோ, கிட்டுவின் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கோ யாருக்கும் மேலாடை அணிந்து கொள்கிற உரிமை கிடையாது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே நம்பூதிரிகளுக்கு மட்டுமே மேலாடை அணிகிற உரிமை அன்று அளிக்கப்பட்டிருந்தது. மேலே உடம்பை போர்த்த கூடாது. தப்பித்தவரை குளிருக்கோ அல்லது இயற்கையை கண்டு ஏற்படுகிற பாதிப்பில் இருந்து உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கோ மேலாடை அணிந்திருந்தால் கூட பொது வெளியிலே வருகிற போது, பொது பாதை வழியாக வருகிற போது மேலாடையை நீங்கள் கழட்டி விட வேண்டும். மேலாடையை கடத்தி இடுப்பிலே நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். திரைப்படத்திலே பார்த்திருப்போமே, ஆண்டையை பார்த்த உடனே அடியாளாக படியாளாக இருக்கிறவன் மேலே இருக்கிற ஆடையை கடத்தி இடுப்பிலே கட்டிக்கொள்வதை பார்க்கிறோம். அருமை உறவுகளே, இது அதிர்ச்சியான செய்திதான். ஆனால் இதைவிட பெரிய அதிர்ச்சியான செய்தி இன்னொன்று உண்டு. ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் அந்த உரிமை கிடையாது. ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் புறகுடியாக இருக்கிற ஆந்திராவிட சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உயர் சாதிகளாக இருக்கக்கூடிய ஈழவர் சமூகத்திலும், பழையர் சமூகத்திலும், சண்டாள சமூகத்திலும், நாயர் சமூகத்திலும் கூட, நாடார் சமூகத்திலும் கூட பிறந்தவர்களுக்கு மேலாடை அணிகிற அந்த உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட உரிமை கிடையாது. இந்த மண்ணிலே உழைக்கும் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பனார் சமூகம், மூப்பனார் என்று சொன்னால் தலைவர் என்று பொருள். ஒரு சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று வாழக்கூடிய, வழிகாட்டக்கூடிய சமூகம். இப்படிப்பட்ட உழைக்கும் சமூகமாக கேரளாவில் இருக்கக்கூடிய நாயர் சமூகம் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மேலாடை அணிகிற உரிமை மறுக்கப்பட்டது. மேலாடை அணியக்கூடாது. ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் அணியக்கூடாது. ஒருவேளை அணிந்து கொண்டு வந்தால் வரி கட்ட வேண்டும். வரி கட்டி இருந்தாலும் நம்பூதிரிகளை பார்க்கிற போது, பார்ப்பவர்களை பார்க்கிற போது மேலாடையை கழட்டி விட வேண்டும். இதுதான் நிலைமை. இதற்கு எதிராக நடந்ததுதான் தோல் சீலை போராட்டம். மேலாடை அணியக்கூடாது என்று சொல்கிறீர்களே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஈழவ சமூகத்தை சார்ந்த பெண்களும், நாடார் சமூகத்தை சார்ந்த பெண்களும், ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வகுடிகளும் இணைந்து நடத்திய போராட்டத்தின் பெயர்தான் தோல் சீலை போராட்டம். தோல் சீலை போராட்டம் என்று ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? தோளுக்கு மேலே உடை அணிவதற்கு அனுமதி கிடையாது என்ற நிலை இருந்தது. அருமை நண்பர்களே, நான் காலிலே அணிந்திருக்கிற ஷூ சற்று குறைய 6000 ரூபாய்க்கு மேற்பட்ட விலை உடையது. என்னுடைய மூத்த மகன் மருத்துவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு சாதாரண ஸ்லிப்பரை அணிந்து கொண்டு பொதுப்பாதை வழியாக போகிற போது பழைய என் கன்னத்திலே அடித்த அடி இன்னமும் என் நினைவில் அப்படியே பதிவாகி இருக்கிறது.
அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த நாம் இன்று ஒரு பொது சமூகத்தின் அங்கீகாரத்தை பெற்றவர்களாக ஒரு ஷூ அணிய முடிந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு உரிமைகளுக்கு பின்னாலும் ரத்தம் தோய்ந்த வரலாறு இருக்கிறது. அதுதான் சனாதனம். அதுதான் சனாதனத்தை சாணார் சமூகத்தை சார்ந்த பெண்களும், இன்றைய நாடார் என்று அறியப்படுகிற அந்த சமூகத்தை சார்ந்த பெண்களும், கேரளாவிலே ஈழவ சமூகத்தை சார்ந்த உழைக்கும் மக்களும் தொடர்ந்து போராடினார்கள். ஒரு சாரார் கிறிஸ்துவ மதத்தில் போய் சேர்ந்தார்கள். கிறிஸ்துவ மதத்தில் போய் சேர்ந்தவுடனே பாதிரிமார்கள் மேலாடை அணிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக கிறிஸ்துவ மதத்திலே சேர்ந்த நாடார் பெண்களுக்கு மேலாடை அணிகிற உரிமை தரப்பட்டது. ஆகவே கிறிஸ்துவ மதத்தை நோக்கி நகரக்கூடிய நிலை உருவான போது அதை எதிர்த்தும் கலவரங்கள் மூண்டன. நீண்ட நெடிய போராட்டம், தோல் சீலை போராட்டம் என்பது. அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தொடர் போராட்டங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்ட அந்த தியாகம் நிறைந்த போராட்டத்திற்கு பிறகுதான் மேலே ஆடை போர்த்துகிற உரிமை நமக்கு கிடைத்தது. மேலே ஆடை போர்த்துகிற உரிமை கிடைத்ததால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தலைவர்கள் நடத்திய பொதுக்கூட்டங்களிலே யார் வந்தாலும் அவருக்கு மேலாடை அணிவிக்கிற பழக்கம் உருவானது. அது இன்று ஒரு சடங்காக மாறிவிட்டது. இன்று யாரும் மேலாடை போர்த்தக்கூடாது என்று சொல்லவும் இல்லை. ஆனால் இன்றும் கூட அந்த பழைய வாழ்க்கை முறையினுடைய எச்ச சுற்றமாக அந்த பழக்கம் இன்று தொடர்கிறது என்று சொன்னால், இந்த பழக்கத்திற்கு பின்னாலே, இந்த பண்பாட்டு நடவடிக்கைக்கு பின்னாலே இருக்கிற அரசியலை, வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். அருமை நண்பர்களே, இத்தகைய ஒடுக்குமுறையை தான் சனாதனம் என்று சொல்லுகிறோம். இத்தகைய ஒடுக்குமுறை இந்த மண்ணின் பூர்வகுடிகளை நிலமற்றவர்களாக்கியது. இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் கல்வியை பறித்தது. இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களின் அதிகாரத்தை நிர்மூலமாக்கியது. எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களையும் அது சிதைத்தது. அரியலூர் மாவட்டத்திலே சிவன் கோவில் அதிகம், சைவ சிந்தனையாளர்கள் அதிகம். சைவமாய் இந்த மண்ணிலே ஆதி சைவமாய் இருந்த இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் பண்பாட்டு வடிவம் அழித்தொழிக்கப்பட்டது. அவர்களின் அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்பட்டன. அவர்களின் பண்பாட்டு வடிவங்கள் எல்லாம் திரிக்கப்பட்டன. இதுதான் சனாதனத்தின் கோர நடவடிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2000 ஆண்டு காலமாக இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்புகன் என்கிற தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், குறுநில மன்னனாய் இருந்தவன், அப்படிப்பட்ட மூத்த சமூகத்தின் தலைவராக இருந்தவன், ஒரு தலைமை கொடுக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவன். அவன் படித்தான், கல்வி கற்றான் என்பதற்காக, படிப்பதை, கல்வி கற்பதை அந்த காலத்திலே தவம் இயற்றுதல் என்று சொல்வார்கள். புராணத்திலே கல்வி கற்றான் என்று சொல்ல மாட்டார்கள், தவம் இயற்றுதல் என்று சொல்வார்கள். தவம் இயற்றுதல் என்று சொன்னால் வேறொன்றும் அல்ல, அவன் படித்தான், கல்வி கற்றான் என்று பொருள். அப்படிப்பட்ட கல்வி நிலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதற்காக சூத்திர சமூகத்திலே பிறந்தவன், சூத்திர சாதியிலே பிறந்தவன் படிக்கலாமா? அதனால் இந்த தேசத்திற்கு பாதிப்பு வந்து விடாதா? வர்ணாசிரம தர்மம் என்பது அந்தந்த சாதியிலே பிறந்தவன் அந்த சாதிக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தொழிலைத்தான் செய்ய வேண்டும். அந்த தொழிலை மீறியவன் வேறொரு தொழிலை செய்தால் நாட்டிற்கு ஆபத்து வந்துவிடும், பார்ப்பானுக்கு ஆபத்து வந்துவிடும், பார்ப்பானுடைய அதிகாரத்திற்கு கேடு வந்துவிடும் என்ற அடிப்படையில் சம்புகனுடைய தலை வெட்டி எறியப்பட்டது. வெட்டி எறிந்தவன் மன்னனாக இருந்த ராமன். இந்த வரலாற்றின் பக்கங்களிலே புராணமாக பதிவாகி இருக்கிறது. ஏகலவன் அவ்வாறுதான் வில்வித்தையை கற்றுக்கொண்டான் என்பதற்காக அவரது கட்டை விரல் வெட்டி எறியப்பட்டது. புராண காலத்திலே இருந்து சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான பெரும் யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பெரும் யுத்தத்தின் மத்தியிலேதான் இந்த நாடு பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே போய் மாட்டிக்கொண்ட போது ஒரு தீமையிலும் நன்மை உருவானது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம பாகுபாடுகளை கேள்விக்குட்படுத்தினார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நவீன கல்வி முறை இந்தியாவுக்குள்ளே வந்தது. அவர்களின் மூலமாகத்தான்
இந்த சமூகத்தில் புதிய சிந்தனை முறை தோற்றுவிக்கப்பட்டது. மொழியுரிமைக்கான போராட்டங்களை நடத்துவதில் தமிழகம் ஒரு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாடு தமிழ் மொழி என்கிற உணர்ச்சி இன்று வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம், ஒரு காலத்திலே சமஸ்கிருதம் தான் ஆதி மொழி. சமஸ்கிருதம் என்கிற ஆதி மொழியிலே இருந்துதான் எல்லா கிளைமொழிகளும் உருவாயின என்கிற கருத்து உருவாகி இருந்தது. ஆனால் இந்த கருத்து தவறானது என்று தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நிரூபணம் செய்தவர் கால்டுவெல் என்கிற வெளிநாட்டை சார்ந்த ஒரு அறிஞர். கால்டுவெல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற நூலை எழுதுகிறார். அந்த ஒப்பிலக்கணம் என்கிற நூலிலே சமஸ்கிருதம் என்கிற மொழியை சாராமல், அதனுடைய துணையை கோராமல் தமிழ் மொழி தரித்து இயங்கக்கூடியது என்கிற கருத்தை முன்வைக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவான அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தான், மொழி சார்ந்த கண்டுபிடிப்பு தான் தமிழ் தேசியத்திற்கான ஒரு விதையாக இருந்தது. ஆக நீண்ட நெடிய காலமாக இருந்த இந்த சனாதன போக்கிற்கு எதிராக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த பல்வேறு விதமான அறிவியல் உண்மைகள் புதிய சிந்தனை மரபை உருவாக்கின. இந்த சூழ்நிலையில் தான் வெள்ளைக்காரர்களை எதிர்த்த போராட்டம் என்கிற மண்ணிலே நிகழ்ந்த போது தவிர்க்க இயலாத ஒரு அடையாளமாக புரட்சியாளர் அம்பேத்கரின் வரலாற்று குறுக்கீடு நடக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கக்கூடிய அந்த வரைவு குழுவில் இடம்பெறுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நலனுக்காக மாத்திரம் அரசமைப்பு சாசனத்தை வரைவு செய்யவில்லை. ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை பெண்களின் உரிமைக்காக போராடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் உழைக்கும் விவசாயிகளின் உரிமைக்காக போராடிய புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவின் நீராதார கொள்கைகளை வடிவமைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவின் பொருளாதார கொள்கையை வடிவமைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவிலே ஒரு ரிசர்வ் வங்கி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் ஹைதராபாத் நிஜாமுக்கு ஒரு நாணயம், திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே வேறு ஒரு ரூபாய் நோட்டு, வங்காளத்திலே வேறு ஒரு ரூபாய் நோட்டு என சமஸ்தானத்திற்கு சமஸ்தானம் வெவ்வேறு ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் பயன்படுத்தி வந்த இந்திய சூழலில் ஒரே விதமான நாணய பழக்க வழக்கத்தை உருவாக்கிய ரிசர்வ் வங்கி இன்று உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான கொள்கையை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் வெறுமே பட்டியல் சமூகம் பழங்குடி சமூகத்திற்காக மாத்திரம் பாடாற்றியவர் அல்ல. 1971 அன்னை இந்திரா காந்தி பிரகடனப்படுத்தினார், இன்று நான் பிரதமராக அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் காஷ்மீரத்து பண்டிட் சமூகத்திலே பிறந்த நான், காஷ்மீரத்து பண்டிட் சமூகத்திலே பிறந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என்ற வைதீக வாழ்க்கை முறையிலே கட்டுப்பட்டு கிடந்த இந்திரா காந்தி ஆகிய நான் இன்று அரசியல் களத்திலே நீந்தி பிரதமர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு 2 பெரும் தலைவர்கள் அடிப்படை காரணம். ஒன்று என்னுடைய தந்தை ஜவஹர்லால் நேரு, காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ஜவஹர்லால் நேரு. இன்னொன்று அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கி பெண்களின் உரிமைக்காக தன்னுடைய சட்டமைச்சர் பதவியை தூக்கி எறிந்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு காரணம் என்று அந்த இந்திரா காந்தி சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும் பெண்களுக்கு இந்த உரிமை கிடைத்திருக்கிறது, சொத்துரிமை கிடைத்திருக்கிறது, படிப்புரிமை கிடைத்திருக்கிறது, வாழ்வுரிமை கிடைத்திருக்கிறது, பாலின சமத்துவம் இந்த மண்ணில் ஒரு சட்ட விதியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையும் அவரது அழுத்தமும் இருந்திருக்கிறது, அவரது போராட்டம் இருந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் சட்டமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார். சட்டமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தது ஏதோ ஆதி திராவிட சமுதாய மக்களுக்காக அல்ல, பட்டியல் சமுதாய மக்களுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக அல்ல. இந்தியாவிலே பெண்களின் உரிமையை வலிமைப்படுத்துவதற்காக கோட் ஆஃப் இந்து பில், இந்து சட்ட மசோதா என்கிற மசோதாவை கொண்டு வருவதற்கு அன்றைய காங்கிரஸ் கட்சியிலே இருந்த மதவாத சிந்தனையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பெண்களுக்கு உரிமை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பெண்களுக்கு திருமணமாகிற வரை புருஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார், பெண்ணுக்கு திருமண உரிமை உண்டு,
கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை உண்டு, கணவனை நிராகரிக்கிற உரிமை உண்டு, விவாகரத்து உரிமை உண்டு. குழந்தை இல்லை என்று சொன்னால் சுவீகாரம் தத்தெடுத்துக் கொள்ளுகிற உரிமை பெண்ணுக்கு உண்டு என்று அம்பேத்கர் எழுதுகிறார். இத்தகைய சட்டங்களால் இந்து மதம் சிதைந்துவிடும் என்று அன்றைய RSS கும்பல், அன்றைய இந்து மகாசபா பாராளுமன்றத்திற்கு முன்னாலே ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியது. அப்படிப்பட்ட சூழலில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களின் உரிமையை, இந்து மதத்தில் இருக்கிற பெண்களின் உரிமையை நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய சட்டமன்ற பதவியை தூக்கி எறிந்தார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக பார்க்கிறது. அருமை நண்பர்களே, திருமானூர் என்ற இந்த அழகிய பகுதி, அழகிய நகரம் கொள்ளிட கரை ஓரத்தில் இருக்கிறது. கொள்ளிடத்திலே நீர் வருகிறது. அந்த நீர் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய கொள்கை இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த பானையில இருக்கிற தண்ணீரை அம்பேத்கர் தொடக்கூடாது என்று பள்ளி காலத்திலே விரட்டப்பட்டாரோ அந்த பானையில இருக்கிற தண்ணீர் நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற இந்த தேசத்தின் நீர் மேலாண்மை கொள்கையை வரையறுத்தவர், வகுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் ஆறுகளுக்கு இடையில இருக்கிற நீரிலே நாம் உரிமை கோர முடிகிறது. கர்நாடகாவிலே தொடங்குகிற காவிரி நீர் எனக்கும் சொந்தம் என்று நாம் போராடுகிறோமே, எனக்கும் சொந்தம் என்கிற உரிமையை சட்டப்பூர்வமாக நமக்கு வழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த பானை ஒரு காலத்திலே ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருந்ததோ, எந்த பானையிலே இருக்கிற தண்ணீரை புரட்சியாளர் அம்பேத்கர் தொடக்கூடாது என்று சனாதனம் விரட்டியதோ அதே பானை இந்த நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே வெளிச்சத்தை கொண்டு போய் நிரப்புகிற பாறையாக, நீரை கொண்டு போய் நிரப்புகிற நிறைகுடமாக மாறி இருக்கிறது. பானை சின்னத்திலே இருந்து பாராளுமன்றத்திற்கு போன தலைவர் என் திருமாவர்கள் தான் 2000 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சனாதனத்தின் கொடுமைகளுக்கு எதிராக இந்தியாவிலே உரத்து முழங்குகிற ஒரு மகத்தான தலைவராக இருக்கிறார். பாசிசம் பாசிசம் என்று சொல்கிறோமே, பாசிசம் என்றால் என்ன? பாசிசம் என்றால் அது ஒரு கட்சியினுடைய பெயர். இத்தாலி நாட்டிலே 1940களிலே இருந்த ஒரு கட்சியினுடைய பெயர் இத்தாலி பாசிஸ்ட் பார்ட்டி. ஜெர்மனியிலே நாசிஸ்ட் பார்ட்டி என்று ஒரு பார்ட்டி இருந்தது. நாசிஸ்டுகளுடைய கொள்கையும் பாசிஸ்டுகளுடைய கொள்கையும் என்னவென்று சொன்னால் அதீத தேசியவாதம் பேசுவது. பழைய ரோமாபுரியினுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று முழங்கினான் முசோலினி. அதுதான் பாசிசம், அதீத தேசியவாதம். ஜெர்மனியிலே ஹிட்லர் முழங்கினான். ஜெர்மானியர்கள் தான் உலகத்தின் மிகச்சிறந்த இனம். ஜெர்மானிய ஆரியர்கள், இந்தியாவிலே இருக்கிற ஆரியர்கள் அல்ல, ஜெர்மானிய ஆரியர்கள், நீல நிற கண்களை உடைய ஜெர்மானிய ஆரியர்கள் தான் உலகத்தின் சிறந்த இனம். ஜெர்மானியர்கள் இந்த உலகத்தையே ஆள வேண்டும். ஜெர்மானியர்களுக்கு யார் எதிரி தெரியுமா? பாசிசம் என்பது 2 அடிப்படையான குணங்களை கொண்டது. ஒன்று அதீத தேசியவாதத்தை பேசும், இன்னொன்று உள்ளூரிலேயே தனக்கான எதிரியை கண்டுபிடிக்கும். பாசிசத்தினுடைய எதிரி வெளிநாட்டிலே இருக்க மாட்டான், பாசிசத்தினுடைய எதிரி உள்நாட்டிலே இருப்பான். ஹிட்லர் சொன்னான், ஜெர்மானியர்களே நாம் தலைநிமிர வேண்டும் என்றால் பார்த்தீர்களா நம் ஊரிலே ஒரு 5 பேர் யூதர்கள் கடை வைத்திருக்கிறார்களே அவர்களை விரட்ட வேண்டும். பார்த்தீர்களா நம்முடைய பல்கலைக்கழகத்தில் 5 பேர் யூதர்கள் பேராசிரியர்களாக இருக்கிறார்களே அவர்களை விரட்ட வேண்டும் என்று அந்த மண்ணிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்த சிறுபான்மையினமாக இருந்த யூதர்களை பார்த்து இவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் என்று அடையாளப்படுத்தினான். யூதர்கள் தனது அறிவாற்றலால் வணிகத்திலே சிறந்து விளங்கினார்கள். யூதர்கள் தன்னுடைய அறிவாற்றலால் பேராசிரியர்களாக, அறிவியல் அறிஞர்களாக தலைநிமிர்ந்து இருந்தார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கி யூதர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதீத தேசியவாதத்தையும் வெறுப்பையும் அரசியலாக்கியதுதான் பாசிசம், நாசிசம் என்று அறியப்படுகிறது. அப்படிப்பட்ட ஹிட்லர் தான் உலகம் முழுவதையும் தன்னுடைய கொடையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று
தன்னை போலவே பேசிய முசோலினியை அழைத்துக் கொண்டு ஜப்பானையும் சேர்த்து கைகோர்த்துக் கொண்டு உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கிற நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே படையெடுத்தான், போர் தொடுத்தான். இரண்டாவது மகா உலக யுத்தம் தொடங்கியது. அந்த யுத்தத்தினுடைய முடிவிலே ஹிட்லர் வீழ்ந்து போனான். ஹிட்லர் ஒரு பதுங்கு குழியிலே கிடந்த போது சுட்டு படுகொலை செய்யப்பட்டான், அல்லது தன்னைத்தானே சுட்டுக் கொண்டவன் செத்து போனான். முசோலினி என்கிற பாசிஸ்ட் கத்தி தொங்கவிடப்பட்டான். பொது மையத்திலே, பொது வீதியிலே அவனும் அவனது காதலையும் கத்தி தொங்கவிடப்பட்டார்கள். தொங்கவிடப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். உலக வரலாற்றிலே வெறுப்பை அரசியலாக்கி, சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை அரசியலாக்கி இந்த தேசத்தின் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறது. அதீத தேசியவாதத்தை பாஜக பேசுகிறது. ஆர்.என். ரவி சட்டமன்றத்திற்கு வந்தாலே என்ன சொல்லிவிட்டு சட்டமன்றத்தில் இருந்து வெளியே ஓடினார்? தேசிய கீதம் 2 முறை பாடவில்லையா? சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை நடந்தது. நிதிநிலை அறிக்கையின் போது ஆளுநர் உரையோடு அந்த கூட்டம் தொடங்கப்பட்டது. ஆர்.என். ரவி அவர்கள் வந்தவுடனே அமைச்சரவை தயாரித்த அந்த உரையை வாசிக்காமல் உடனடியாக கண்டித்து விட்டு வெளியே போனாரு. என்ன சொன்னார்? வெளியே போய் தேசிய கீதத்தை நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் பாட வேண்டும், கடைசியாகவும் பாட வேண்டும் என்று நான் சொன்னேன். அதை தமிழக அரசு ஏற்கவில்லை. ஆகவே நான் வெளியே போகிறேன். அதுதான் அதீத தேசியவாதம். ஒரு முறை தேசிய கீதம் பாடினால் போதாதா? தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்பதுதான் ஆர்.என். ரவியுடைய மறைமுகமான அஜெண்டாவாக இருக்கிறது. தமிழகம் தனித்துவமான அடையாளத்தோடு தலைநிமிடக் கூடாது என்பதுதான் பாஜகவின் மறைமுகமான அஜெண்டாவாக இருக்கிறது. ஆகவேதான் தமிழகத்தின் மீது தன்னுடைய இலக்கை குறியை வைத்து பாஜக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாநாடு தீர்மான விளக்க துண்டைக்கு பிறகு கொடுக்கலாம் தம்பி பிறகு கொடுக்கலாம். அகில இந்திய அளவில் சனாதன சக்திகளுக்கு எதிரான ஒரு வலிமையான களமாக, சமூக நீதியின் களமாக நமக்கிடையே 1000 வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேறுபாடுகளை கடந்து தாய் மொழியை பாதுகாப்போம், நமது தமிழ் பண்பாட்டை பாதுகாப்போம், தமிழ் நிலத்தை பாதுகாப்போம், தமிழர்களின் மரபை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் திரளக்கூடிய ஒரு நீண்ட நெடிய வரலாற்று தொடர்ச்சி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்திருக்கிறார்கள். ராமாயணமும் மகாபாரதமும் இந்த மண்ணிலே புழங்கப்படுவதற்கு முன்னதாகவே திருக்குறளும் நாலடியாரும் இந்த மக்களின் வாழ்வியலை நகர்த்தியது. திருக்குறளாய் நாலடியாராய் இருந்த அந்த இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட அறம் சார்ந்த கருத்துக்களின் அடிப்படையில் தமிழர்களின் வாழ்க்கை இயங்கியது. ஆகவே தமிழர்களை சிதைக்க வேண்டும், தமிழர்களின் தனித்துவத்தை சிதைக்க வேண்டும், தமிழர்களின் தனித்துவமான பண்பாட்டை உடைத்தெறிய வேண்டும் என்ற அடிப்படையில் சனாதன சக்திகள் இன்று விநாயகர் சதுர்த்தியை திணிக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாலே பக்தி கிடையாது. இந்துத்துவ சனாதன சக்திகளின் மாய்மாலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் தைப்பூசத்தின் போது பழனி முருகன் கோவிலை நோக்கி பாத யாத்திரை போகிறார்கள். எங்காவது கலவரம் நடந்திருக்கிறதா? ஒரே ஒரு இடத்திலே கலவரம் நடந்திருக்கிறதா? கலவரம் நடக்கவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறார்கள். எங்காவது கலவரம் நடக்கிறதா? கலவரம் நடக்கவில்லை. லட்சக்கணக்கான சகோதரிகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு இன்று விரதம் செய்து அங்கே வழிபடப் போகிறார்கள். வார வழிபாட்டு மந்திரங்களின் மூலமாக வாகனங்களை பிடித்து அங்கே போகிறார்கள். எங்காவது கலவரம் நடந்திருக்கிறதா? ஆனால் 4 பேர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை கொண்டாடுவார். 3 மாவட்டத்து போலீஸ் 1000 போலீஸ் அங்கே போய் பாதுகாப்பு இருக்கு. ஆக விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாலே பக்தி கிடையாது. வெற்றிவேல் வீரவேல் என்று இங்கே விளங்குகிற பாஜக தமிழ்நாட்டை தாண்டினால் முருகன் என்கிற சொல்லையே பயன்படுத்தாது. டில்லியிலே போய் முருகன் என்று பேச மாட்டார்கள். டில்லியிலே முருகனுக்கு ஒரு கோவில் கிடையாது. வடமாநிலங்களிலே முருக வழிபாடு கிடையாது. ஆக தாய் தெய்வ வழிபாடும் முருகனுடைய வழிபாடுமாக இந்த மண்ணின் குணம் என்பது தனித்துவமான குணமாக இருக்கிறது. ஆதிக்க சனாதன சக்திகளுக்கு அடங்கம் இருக்கிற குணமாக இருக்கிறது. ஆகவே தமிழர்களை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழர்களின் நலன்களை, தமிழர்களின் நிலங்களை, தமிழர்களின் கனிம வளங்களை சூறையாட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான்
பாஜக அரசு இன்று சதிராட்டம் போடிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசுக்கே தெரியாமல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நிலங்களை மத்திய அரசு கனிமவள துறையிலே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு விற்பனை செய்கிறது. தமிழக அரசுக்கே தெரியாது. அரியலூரில் இருக்கிற நிலமும் கூட ஒரு கட்டத்திலே அப்படித்தான் விற்பனையானது. கம்மாபுரத்தில் இருக்கிற நிலம் விற்பனையானது. உங்களுக்கே தெரியாது, கலெக்டருக்கு தெரியாது, அமைச்சருக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நிலங்களையும் பெருமுதலாளிகளுக்கு விற்கிற அந்த முயற்சி நடந்த போது சட்டமன்றத்தில் எழுந்து குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகளுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரலை ஏற்று, வேண்டுகோளை ஏற்று கடுமையான முயற்சி போராட்டத்தை நடத்தி தமிழக முதல்வர் அந்த நிலங்களை மீட்டார் என்பது ஒரு வரலாறு. ஆக அந்த அடிப்படையிலே தமிழ் நிலத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களின் மரபை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய மகத்தான இயக்கத்தின் மாபெரும் வெளிச்சமாய், மைய நாயகனாய், சனாதனம் ஜனநாயகம் என்கிற இரட்டை முறையில் நடக்கிற 2000 ஆண்டுகால யுத்தத்திலே இந்த விடுதலை போரின் முதல் தலைவராய் இன்று நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறவர் தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொடக்ககால இயக்க வரலாற்றிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட தோழர்களுக்கு தெரியும், அண்ணன் மதிபோன்றவர்களுக்கு தெரியும். அப்போதெல்லாம் கள்ளச்சாராய வியாபாரிகளை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்தும். கள்ளச்சாராய வியாபாரியும் காவல்துறையும் கைகோர்த்துக் கொண்டிருப்பார்கள். கள்ளச்சாராய வியாபாரியை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்தினால் காவல்துறை நம் மீது அடித்து, பொய் வழக்கு போட்டு, ஒன்டன் போட்டு, ஹிஸ்டரி ஷீட் போட்டு, ரவுடி லிஸ்ட் போட்டு குண்டாசிலை நம்மை போடுகிற ஒரு 25 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமை என்பர்களே, அத்தகைய தருணத்தில் ஒரு கள்ளச்சாராய வியாபாரியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு கூட தமிழ்நாட்டிலே ஆளுமை உடைய ஒரு இயக்கமாக இருந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த மகத்தான போராளிகளை கொண்ட படைதான். ஆனால் கிராமத்திலே 1000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் முதலீட்டிலே ஒரு கள்ளச்சாராய வியாபாரி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எதிர்த்து போராடலாம். உலக அளவிலே போதை மாஃபியா என்று வளர்ந்திருக்கிறது. உலக அளவிலே இருக்கிற போதை மாஃபியாவை யாராலும் எதிர்த்து பேச முடியாது, யாராலும் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது. குஜராத்திலே இருக்கிற முந்த்ரா துறைமுகம், இந்த முந்த்ரா துறைமுகம் என்பது அதானியுடைய துறைமுகம், அதானி மோடியினுடைய நண்பர், தனியார் துறைமுகம். அந்த துறைமுகத்திலே இருந்து சற்றேறக்குறைய 3000 டன் போதை பொருள் கிடைத்தது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த போதை பொருள் சிக்கிய போது பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று எப்படியடா அதானியுடைய துறைமுகத்திலே இருந்து போதை பொருள் வந்தது என்று பட்டவர்த்தனமாக குரல் எழுப்பிய மாபெரும் தலைவன் எழுச்சி தமிழன் திருமா என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டார். போன வாரம் முழுவதும் புதுச்சேரியை பார்த்திருப்பீர்கள். ஒரு சின்ன குழந்தை, 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை அதே தெருவில் இருக்கிற கஞ்சா போதையாளர்களால் சிறைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாடு முழுவதும் இருக்கிற மாபெரும் அபாயமான போதை மாறி இருக்கிறது. போதைக்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தனை தலைவரோ அண்ணன் சூக்கா விடுதலை சிறுத்தைகள் போன்ற மூத்த தலைவர்களோ நம்முடைய கிராமத்திற்கு போகிறார்கள் என்று சொன்னால் இரவு 10 மணி வரை, 11 மணி வரை, 12 மணி வரை ஆலோசனை கூட்டம் நடக்கும், அரசியல் உரையாடல் பொறி பறக்கும். ஆனால் இப்பொழுது நானே போன் போட்டு, தம்பி இன்னைக்கு மாலை உங்க கிராமத்துக்கு வரலாமா என்று சொன்னால், நான் இன்னைக்கு வேணாம், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு வாங்க என்று சொல்கிறார். மாலை 6 மணிக்கு மேலே நம்முடைய கட்டுப்பாட்டை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தனிநபர் பிரச்சனை அல்ல. இந்த போதை அரசியலுக்கு பின்னாலே திட்டமிட்ட அந்த போதையை கொண்டு வந்து அரசியலாக மாறி இருக்கிறது. இந்த கஞ்சா அரசியல் தெருவுக்கு தெருவு கிடைக்கிறது. படிக்க வேண்டும், கல்லூரிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட அழுத அனிதாவுக்கு படிப்பு கிடையாது. ஒரு பள்ளியின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்ட அனிதாவுக்கு படிப்பதற்கு கல்லூரியில் இடம் கிடையாது. ஆனால் கிராமத்திலே கடைகோடியிலே கூட கஞ்சா கிடைக்கும். இதுதான் பாஜக, இதுதான் பாஜகவின் அரசியல். இந்த அரசியலை எதிர்த்து குரல் எழுப்பிய ஆகப்பெரும் தலைவன் எழுச்சி
தமிழர் திருமாவளவன். இஸ்லாமியர்கள் குறித்து பேசக்கூடாது, இஸ்லாமியர்கள் வந்தியாரிகள், இஸ்லாமியர்கள் வந்தியாரிகளாக இருந்ததால்தான் ராமருடைய ஜென்ம பூமியாக இருக்கிற, ராமர் பிறந்த பூமியாக இருக்கிற அந்த இடத்திலே அவர்கள் இடித்து விட்டார்கள் என்றெல்லாம் பொய் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு தான எதிர்ப்புணர்வை இந்த பாசிச சங்பரிவார கும்பல் உருவாக்கிய போது பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே இருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்று முழங்கியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய திருமாவளவன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்தாரா, எங்கள் எம்பியாயிற்கு அவர் வந்தாரா என்று கேட்கிற என் அருமை உறவுகளே, இதே கேள்வியை என்னை பார்த்தும் காட்டுமன்னார் கோவிலே இருக்கிற நண்பர்கள் சொல்வார்கள். நான் அவர்களிடத்திலே சொல்வேன், என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறீர்கள், நான் இயற்றிய சட்டத்தால் உங்கள் வீட்டிற்கு நன்மை வந்திருக்கிறதா, உன் தெருவுக்கு நன்மை வந்திருக்கிறதா, உன் கிராமத்திற்கு என் குரலால் பலன் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார். இதுதான் என்னுடைய பதில். சட்டமன்ற உறுப்பினருடைய சாதனை உன்னுடைய கிராமத்திற்கு வர வேண்டும் தவிர, நாடாளுமன்ற உறுப்பினருடைய சாதனை உன்னுடைய கிராமத்திற்கு வர வேண்டும் தவிர, நாடாளுமன்ற உறுப்பினர் பவுடர் அடிச்சுட்டு எந்த வேலையும் பண்ணாம, டெல்லிக்கு போகாம, போராட்டம் நடத்தாம, மற்ற தலைவர்களை பார்க்காம சும்மா கிடக்கிற தலைவராக இருந்தா ஜாலியா அப்படி வரலாம். இந்த சட்டமன்றத்திலே போய் விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய குரல் தான் அண்ணன் மதியவர்கள் சொன்னாரே, ஒவ்வொரு கிராமத்திலும் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிராமத்தில் அடிப்படை வசதி இருக்காது, நம்முடைய கிராமத்தில் நியாய விலை கடை இருக்காது, நம்முடைய கிராமத்தில் குடிநீர் தொட்டி இருக்காது. ஆக இந்த பாதிப்புகள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு ஒன்றியமாக போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் இன்று மாறி இருக்கிறது. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டத்தின் மூலமாக ஆந்திராவிட மக்களும் பழங்குடி மக்களும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றால் அதை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த இடத்திற்கு மாத்திரம் செலவு செய்வதற்காக 200 கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்று சொன்னால், உன் தெருவுக்கு சிந்தனைக்கவருடைய சாதனை வந்திருக்கிறது, உன்னுடைய தெருவுக்கு எழுச்சி தமிழருடைய ரத்தம் வந்திருக்கிறது. தாக்கோவில போய் எத்தனை முறை கடனுக்காக அழைத்திருக்கிறோம், கிடைத்திருக்கிறதா? ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு வெறும் 2 லட்சம் ரூபாய்க்காக, 5 லட்சம் ரூபாய்க்காக, 10 லட்சம் ரூபாய்க்காக தாக்கோவில போய் அழைத்திருக்கிறோமே, கிடைத்ததில்லையே. ஆனால் இன்று சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகளுடைய குரல், அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 35 விழுக்காடு இன்று மானியமாக தரப்படுகிற அந்த திட்டம் தாட்கோவால் நடைமுறைப்படுத்தப்படுவதல்ல, அரசின் நேரடி துறையாக இருக்கிற சிறு குறு தொழில்கள் துறையின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நூற்றுக்கணக்கான தொழில் முனைவோர் உருவாக முடியும். அருமை நண்பர்களே, ஊராட்சியிலே கிராயம் வாங்குகிறார்கள், பிளீச்சிங் பவுடர் வாங்குகிறார்கள். அதற்கு அவர்கள் வெளியிலே இருந்து சப்ளையரிடமிருந்து தான் அதை வாங்குகிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் டேபிள் பெஞ்ச் வாங்குகிறார்கள், பாட புத்தகங்கள் வாங்குகிறார்கள், யூனிஃபார்ம் வாங்குகிறார்கள். ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ஃபேன் வாங்குகிறார்கள், எலக்ட்ரிசிட்டிக்கான பொருட்களை வாங்குகிறார்கள். இன்று உணவுத்துறையில அரிசியை கொள்முதல் செய்கிறார்கள். கொள்முதல் செய்யப்பட்ட அரிசிதான் நியாய விலை கடையில் அவருக்கு தரப்படுகிறது. ஆக அரசாங்கம் இவற்றை எல்லாம் கொள்முதல் செய்கிறது என்று சொன்னால், யாரிடமிருந்து கொள்முதல் செய்கிறது? யாரோ ஒரு சப்ளையரிடமிருந்து அது கொள்முதல் செய்யப்படுகிறது. அந்த சப்ளையருக்கு கிடைக்கிற அந்த லாபம் ஒரு பெரும் லாபமாக இருக்கிறது. ஒரே ஒரு சப்ளையர் இந்த சமூகத்தை சார்ந்த, பட்டியல் சமூகத்தை சார்ந்த, பழங்குடி சமூகத்தை சார்ந்தவன் இருக்கிறானா? கேள்வியை எழுப்பியது சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள். விடை கிடைத்தது. குறைந்தபட்சம் 5 விழுக்காடு, அகில இந்திய அளவிலே 3 விழுக்காடு இருக்கிறது. குறைந்தபட்சம் 5 விழுக்காடாவது இந்த சப்ளையர் பட்டியலிலே எஸ்சி எஸ்டிகள் இருக்க வேண்டும் என்கிற சட்டம் என்று உருவாகி இருக்கிறது சொன்னால், நாளை நீங்கள் தொழில் முனைவோராக மாற முடியும், நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை அரசாங்கத்திடம் கொள்முதலாக அனுப்ப முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் மகத்தான சாதனைகளை பட்டியலிட்டால் 1 அல்ல 2 அல்ல மகத்தான சாதனைகள் என்று தொடர்ந்து இருக்கின்றன. அத்தனை சாதனைகளுக்கு பின்னாலும் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய ரத்தமும் வேர்வையும் தியாகமும் தான் இருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு சாதனையை நான் சொல்லி அந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, தமிழக அரசு சற்றாறக்குறைய 80,000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களுக்கான பட்ஜெட்டை போடுகிறது. அண்ணன் சிந்தனை செல்வம் முதலெல்லாம் வந்தால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தால் போதும்,
பாக்கெட்டில் எடுத்து வைத்துக் கொண்டு பஸ் ஏறி போவார். எம்எல்ஏ ஆன பிறகு வாயில வருவதெல்லாம் கோடி லட்சம் என்றுதான் வருகிறது என்று நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். இந்த அரசாங்கம் எப்படி இயங்குகிறது என்பதை உள்ளே போய் பார்த்த பிறகுதான் தெரிகிறது. ஆண்டொன்றுக்கு 3 லட்சம் ரூபாயில பட்ஜெட் போடுகிறார்கள். அதுல 80,000 கோடி நலத்திட்டத்திற்கான பட்ஜெட். அந்த 80,000 கோடியில 18,000 கோடி நன்றாக புரிந்து கொள், வாங்கிக் கொள் என்று சொல்லி நெஞ்சிலே ஏற்றிக்கொள். 18,000 கோடி SC/ST-களின் நலன்களுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் வெறும் 100 கோடி ரூபாயை தான் தாட்கோ என்று சொல்கிறார்கள். வெறும் 100 கோடி ரூபாய் என்கிறது. இலவசமாய்ப்பட்டா என்று சொல்கிறார்கள். ஆண்டொன்றுக்கு வெறும் 6 கோடி ரூபாய். அருமை உறவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு 100 கோடி ரூபாயில தான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 800 பேர் என்று முதல் ஆண்டிலேயே தொழில் முனைவோராக மாறி இருக்கிறார்கள். ஆக 18,000 கோடியிலே வெறும் 6 கோடி, 100 கோடி, 200 கோடி என்கிற அளவிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மக்களின் கைகளில் 18,000 ரூபாயையும் பயன்படுத்துகிற அதிகாரம் கிடைத்தால் 18,000 கோடி ரூபாயும் முறையாக பயன்படுத்துகிற அதிகாரம் நம்முடைய மக்களின் கைகளுக்கு கிடைத்தால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், கனவாக இருந்தது. தலைவரிடத்திலே கேட்டேன். தோழர் பலமுறை நான் பேசி பார்த்து விட்டேன். சிறப்பு கூறு திட்டம் என்று சொல்கிறார்கள், நிறைவேற்ற மறுக்கிறார்கள். தொடர்ந்து போராடுங்கள், அதற்காகத்தான் நீங்கள் சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என வழிகாட்டினார்கள். திருமா எங்கே இந்த சட்டம் இருக்கிறது? தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் பிற மாநிலங்களில் இருக்கிறதா, ஆந்திராவில் இருக்கிறது, தெலுங்கானாவில் இருக்கிறது சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு ஆந்திரா போறோம், தெலுங்கானா போறோம், கேரளா போறோம். அண்டை மாநிலங்களில் சிறப்பு கூறு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சட்டம் இருக்கிற போது, 18,000 கோடியை பயன்படுத்துவதற்கான சட்டம் இருக்கிற போது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற கேள்வியை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள். விளைவு கடந்த 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தமிழக அரசியல் வரலாற்றிலே என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாள். சிறப்பு உட்கூறு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே தமிழக அரசு நிறைவேற்றிய ஆண்டு முதல்வருக்கு அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவற்றையெல்லாம் சட்டம் உருவானால் மட்டுமே மாற்றம் வந்துவிடுமா? மாறாது. நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் கைகளிலே இந்த வெற்றியை ஒப்படைக்கிறோம். இவற்றையெல்லாம் சாதிக்க முடிகிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியாக நாம் திரண்டதால், அமைப்பாக திரண்டதால் இதை சாதிக்க முடிகிறது. ஏதோ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு வாட்ஸ்அப் வதந்திக்கு நம்முடைய வாக்குகளை திசை திருப்ப முடியும் என்ற நம்பிக்கை உருவாக்கிவிட முடியாது. உயிரே போனாலும் இந்த தலைவரை எழுச்சி தமிழன் திருமாவை ஏற்றுக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தையாகத்தான் நான் வடிவேலை தவிர வேறு எவராலும் என்னை அசைத்து பார்க்க முடியாது என்கிற நெஞ்சுரம் நமக்கு வேண்டும். அந்த அடிப்படையிலே பயணப்படுகிற போதுதான் இந்த களம் உறுதிப்படும். ஆகவே எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நம் முன்னால் இருக்கிற மாபெரும் அரசியல் நெருக்கடி நாம் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. 1999 வெறும் தீவிரவாத இயக்கமாக அறியப்பட்ட இந்த இயக்கத்தை ஆதரித்தவர், அன்பு செலுத்தியவர், அரவணைத்தவர் பண்பாளர் மூப்பனார் அவர்கள். மூப்பனார் எந்த சமூகத்திலே பிறந்தாரா அந்த சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள் அதிகமாக வாழக்கூடிய திருமானூர் மண்ணிலே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பண்பாளர் மூப்பனார் அவர்கள் தான். திருமாவளவன் ஒன்றும் வன்முறையாளர் அல்ல, ஏழை எளிய மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். அவரது கரத்தை நான் சேர்த்து அணைத்துக் கொள்வேன், திருமாவளவனை என்னுடைய உடன்பிறப்பாக நான் அரவணைத்துக் கொள்வேன் என்று அண்ணன் திருமாவளவனை அரவணைத்துக் கொண்டு 1999 சிதம்பரத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு வாய்ப்பை தந்தார். அண்ணன் திருமாவர்கள் மூப்பனார் அவர்களது இல்லத்திற்கு போய்விட்டு பேசிவிட்டு திரும்புகிற போது வாசல் வரை வந்து, அன்று அண்ணன் திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, போராளி என்று அறியப்பட்டவர், தீவிரவாதியோ என்று சமூக விரோத சக்திகளால் விமர்சிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அண்ணன் திருமாவை வாசல் வரை வந்து காரில் உட்காருகிற வரை உடனிருந்து அவர் புறப்படுகிற வரை அந்த இடத்திலிருந்து போய்வாருங்கள் என்று சொல்லுகிற பெருந்தன்மையான ஆளுமையாக மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் இருந்தார். ஆகவே ஜனநாயக சக்திகளை அங்கீகரிக்கக்கூடிய காலம், ஜனநாயக சக்திகளால் அங்கீகரிக்கப்படுகிற காலம், இத்தகைய கால சூழலில் இருந்த அருமை உறவுகளே,
எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை குரலாய் தமிழ் சமூகத்தின் குரலாய் ஒரு குறிப்பிட்ட சாதியின் குரலாக அல்ல, சமூக நீதியின் குரலாய் ஒலிக்கக்கூடிய குரல் எழுச்சி தமிழர் திருமாவுடைய குரல். சட்டமன்றத்திலே இன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று விளக்கத்தை முன்வைத்தது விடுதலை சிறுத்தைகள். அரசு ஏற்றுக்கொண்டு அறிவித்தது. சமத்துவ நாள் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை மாத்திரமல்ல, சமூக நீதி நாள் என்று தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை அறிவிக்க வேண்டும் சபையிலே கருத்தை முன்வைத்ததும் விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக சமூக நீதியின் குரலாய் நாடாளுமன்றத்தில் எழுச்சி தமிழர் திருமாவுடைய குரல் ஒலிக்கும். அத்தகைய குரல் ஒலிப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். ஒரு அஞ்சலூர் சிவா பத்தாது. உழைக்கும் சமூகத்தில் சாதி அடையாளங்களை தூக்கி எறிந்துவிட்டு சாதி உணர்வூட்டியங்களை வழிநடத்துகிறவர்கள் தேசத்தின் நலனை புறந்தள்ளுகிறார்கள். அண்ணன் திருமாதான் தேசத்தின் நலனுக்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக, தேசத்தின் பன்மைத்தன்மையை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கிற ஒற்றை அடையாளம் என்கிற உணர்வோடு மூப்பனார் சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே, உடையார் சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே, வன்னிய சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே, நீங்கள் அனைவரும் அணிதிரள வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, இந்த வெல்லும் ஜனநாயகம் என்கிற இந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கிற 33 தீர்மானங்களில் ஒன்று கூட ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தீர்மானம் அல்ல. தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும், தேர்தல் ஆணையத்தை சண்பரிவார கும்பல் தலையிடக்கூடாது, விகிதாச்சார தேர்தல் முறை இந்த மண்ணிலே வேண்டும், தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக நீதிக்கான குரல் இன்று தொடர்ந்து ஒலிக்கிறது என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு பிறகு, அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தமிழ் மண்ணிலே உரத்து ஒழுங்குகிற சமூக நீதியின் குரலாக எழுச்சி தமிழர் திருமாவுடைய குரல் ஒலிக்கிறது. அண்ணன் திருமா என் ஊருக்கு வந்தாரா என்பதல்ல, அண்ணன் திருமாவால் என் ஊர் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்கிற உணர்வோடு களப்பணி ஆற்றுவோம். அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நம்முடைய தலைமுறை போர் புரியட்டும். நாளைய தலைமுறை இந்த நாட்டை ஆளட்டும் என வழங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சமூக நீதி கொடி திருமானூர் மண்ணிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே நமது சமூக நீதி கொடியை கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் ஏற்ற இருக்கிறார்.